ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரம்ஜான் ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கங்க, அவங்களுக்கான ரெசிபி தாங்க. சப்ஸ்கிரைபர் பேர் பார்த்திங்கன்னா கூத்தூர்ன்ற ஊரில் இருந்து ஜாஸ்மின் ஜியாவுதீன்ற சப்ஸ்கிரைபர் தான் நம்மக்கிட்ட 1 கிலோ பிரியாணிக்கு சரியான அளவுகளில் தெளிவான வீடியோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். அளவுகள் எல்லாமே நான் சரியான அளவில் சொல்லியிருக்கிறேன். பிரியாணியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால் தாராளமாக நீங்கள் இதே அளவுகளில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது என்ன பிராண்டுனா யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண விருந்துக்கே இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்துவீங்களோ எப்போவுமே அதே அரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கிண்ணம் டம்ளர் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க எத்தனை கிண்ணம் இருக்குன்னு. அப்போ தான் நம்ம தண்ணி கரெக்டாக அளந்து வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் அதே மாதிரி தான் அளந்து எடுத்திருக்கேன். இது 1 கிலோ அரிசி. 1 கிலோ சிக்கன் பிரியாணி பீஸுன்னு சொல்லி பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கியிருக்கேன். கரெக்டாக 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி போடலாம். 1 1/4 1.5 கூட போடலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 5 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்துருவேன். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது பெருசாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 8 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் எப்போவுமே சம அளவில் தான் எடுப்பேன். இப்போ 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா 100 இஞ்சி 100 பூண்டு எடுத்திருக்கேன். இதை நறுக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 12 அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம முழுசாக போட்டு தாளிக்கிறதுக்காக. அது கூட பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டையை உடச்சிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் பிரியாணிக்கு. தாளிக்கிறதுக்கும் இது தான். பவுடர்லேயுமே நான் இது தான் பண்ணி வச்சுருப்பேன். ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நான் பிரியாணி மசாலாவை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்க்கணும். நான் எடுத்து இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். தாளிக்கும் போது உங்களுக்கு ஸ்பூன் அளவு காமிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறையா நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட புதினா ஒரு கைப்பிடி நிறையா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எலுமிச்சப்பழம் ஒரு பழம் எடுத்திருக்கேன். இது பெருசாக இருக்குது. இதில் நான் பாதி பழம் மட்டும்தான் புழிஞ்சு எடுப்பேன். தயிர் 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 200 மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காயை இதில் சேர்த்து பொரிய விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பிரியாணினாலே நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா கருகிடக்கூடாது இல்லையா? அதனால் நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் எப்போ பிரியாணி செஞ்சாலும் அப்போக்கப்போ அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சிம்மிலே வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் தாளிப்பு மணமுமே நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா தூள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் கிராம்பு பட்டை இது 3 தான் நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவுகள் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரமலான் வீடியோவில் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு
நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினால ஒரு 3/4 வாசி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து இப்போ நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இப்படியே கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து மசாலா ஒட்டிடக்கூடாது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தயிர் வந்து திரி திரியாக வராத அளவுக்கு நல்லா டக்குன்னு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாம் கலந்துட்டு இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வெந்து வரணும். ஃபுல்லாக வேக விட்டிங்கன்னா சிக்கன் வந்து உடஞ்சி போயிடும் பிரியாணியில். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாதி வேக்காடு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த சிக்கன், இந்த வெங்காயம், தக்காளி இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு ஒட்டி வரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் இன்னொரு அடுப்பில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு டம்ளரில் அளந்து பார்த்ததுக்கு 5 டம்ளர் அளவுக்கு எனக்கு அரிசி இருக்குது. அப்போ 1க்கு 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும் இல்லையா, நான் வந்து 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் பக்கத்தடுப்பில் நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த கரண்டியில் மசாலா ஒட்டியிருந்துச்சு, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அலசி இது கூட சேர்த்து மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா கறி வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க. இந்த தக்காளி, தயிர்லாம் நல்லா மசிஞ்சு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். அதனால் மூடி வச்சுட்டு நடுவில் ஒரு டைம் கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு வைங்க. நல்லா கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் கலந்து விட்டுட்டேன், மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சிக்கன் பீஸ் வந்து பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கோம். ஏன்னா சிக்கன் பீஸு சின்னதாக சேர்த்தோன்னா பிரியாணி கிளறும்போது உடஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேக வைக்கும்போதே அது உடஞ்சிரும். பெரிய பெரிய பீஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பாதி வேக்காடு தான் வெந்திருக்கு. நம்ம அரிசி கூட சேர்த்து வேகும்போதும் தம் போடும்போதுமே மீதி வேக்காடு நமக்கு வெந்துடும். நம்ம லெக் பீஸ் எடுத்தோன்னா உடையாமல் முழுசாக வரும் பார்த்திங்களா, அப்போவே நமக்கு கறி பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பக்கத்தடுப்பில் கொதிக்க வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கறிக்கு, வெங்காயம், தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன், உப்பு செக் பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். பிரியாணியை மொத்தமாக ஒரு 3 டைம் மட்டும் தான் நம்ம கிளறி விடணும். அதுக்கு மேலே கிளறினோன்னா சோறு வந்து குழஞ்சிரும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் இல்லையா, இப்போ ஒன்று போல் அதை கலந்து விட்டுறலாம். இந்த சிக்கனும் அரிசி ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா தரன்னு நமக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் ஒரு பரட்டி விடணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நடுவில் ஒரு டைம் எடுத்து நம்ம பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள் நல்லா ஒன்று போல் கொதிச்சு நிற்கி. இப்போ மறுபடியும் நம்ம வந்து அப்படியே அடியிலேருந்து சாப்பாடை ஒரு பக்கம் அப்படியே கலந்து விட்டுருங்க. உடையாத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா கறி அரிசிலாம் ஒன்று போல் மேலே வந்துடும். பாருங்கள், இது போல் எடுத்து இப்படி மேலே திருப்பி விட்டு போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த லெமன் சாறை இது கூட சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போ நம்ம கலந்து விடலாம். இப்போ வந்து நம்ம 2வது முறை கலந்து விடுறோம். இது போல் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ லெமன் சாறு எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ தண்ணி நமக்கு வற்றிருச்சு. அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் வந்து பரட்டி விட்டுருங்க சாப்பாடை. பாருங்கள், இது போல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. சாப்பாடு உடையாமல் கறியும் உடையாமல் நமக்கு வரும். இந்த போல் நல்லா பரட்டி விட்டுறலாம். நான் வந்து இந்த பிரியாணி பாத்திரம் புதுசாக வாங்கியிருக்கேன். பெரிய பாத்திரமாக இருக்கிறனால எனக்கு வந்து கேமராவில் கவர் ஆகலை. ரொம்ப பெரிய பாத்திரம் இது வந்து 4 கிலோ சாப்பாடு ஆக்கிற பாத்திரம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு தம் போட போகிறோம். இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து அதில் ஃபுட் கலர் சேர்த்து, ஏதாவது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது மேலே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போதே பக்கத்து அடுப்பில் பழைய தோசைக்கல்லை நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இந்த சாப்பாடை தூக்கி அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பார்த்தீங்களா? இதான் தம் கொடுக்கறதுக்கு கரெக்டான நேரம். தோசைக்கல்லை சூடு பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி இது மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாப்பாடு தம் ஆகிறதுக்குள்ளே சிக்கன் பொரித்து முட்டை வச்சு தயிர் பச்சடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சாப்பாடை எடுத்து பார்க்கலாம். கரெக்டான பதத்தில் நம்ம தம் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நீங்கள் எடுக்கும்போது பக்குவமாக உடச்சி எடுங்க. எப்போவுமே சிக்கன் பிரியாணி வந்து நம்ம வேகமாக கிண்டி உடச்சோன்னா கறி வந்து உடஞ்சிரும். நம்ம லெக் பீஸ் எடுக்கும்போது உடையாமல் முழுசாக வந்தாலே அந்த சாப்பாடும் கரெக்டான பதத்தில் இருக்குது, கறியும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தங்க. நான் உங்களுக்கு லெக் பீஸ் வைக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும், உடையாமல் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்குதுங்க. நான் லாஸ்ட்டு சாப்பாடு வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு உதிரி உதிரியாக இருந்துச்சு. நான் சகர் நேரம் சாப்பிடும்போது கூட எனக்கு அப்படியே உதிரி உதிரியாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் வீடியோவில் லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் மசாலாவோட அளவுகள் பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான அளவு. என்ன ஒன்று, நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்புத்தூள் சேர்த்து குக்கரில் கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சிக்கன் சேர்த்தமோ அதே மாதிரி நீங்கள் மட்டன் சேர்த்து வேக வச்சு பிரியாணி செய்யலாம். அவ்வளோதான். 2க்கு மசாலாக்கெலாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதே அளவு தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மட்டன் பிரியாணி ரெசிபியெல்லாம் நான் போட்டிருக்கேங்க. பிரியாணிக்குன்னு சொல்லி நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, காளான் பிரியாணி, இப்படி எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி வச்சு சரியான அளவுகளில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.